தெருவே. ஒரு மந்தமான மாலை பொழுது. மக்கள் நடமாட்டம் சற்றே குறைந்து காணப்பட்டது. வீதியெங்கும் அமைதி துளிர்த்துக் கொண்டிருந்தது. அந்த சாலையில் ஏழ்மையான பழைய துணியை உடுத்திக் கொண்டு ஒரு இளைஞன் தடுமாறியபடி நடந்து கொண்டிருந்தான். களைப்பு கண்களில் தெரிந்தது. பசி வயிற்றை பிடித்துக் கொண்டு நடந்தான். பசி பாடாய்ப்படுத்தியது. என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருந்தான். ஒரு வீட்டின் கதவின் அருகே நின்று கொண்டவன் அங்கிருந்த பூட்டை கவனித்தான். அருகிலும் தூரத்திலும் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அவன் பூட்டை எடுத்து ஓடத் தயாரானான். அந்த சமயம் எதிர் வீட்டின் ஜன்னலிலிருந்து ஒருவரின் பார்வை அவனை துளைத்தது. அந்த மனிதர் அவசரமாக கீழே ஓடி வந்து இளைஞனின் கையை பிடித்தார். டேய், நீ என்ன செய்றே என்று கடுமையாக கேட்டார். இளைஞன் தயக்கத்துடன் ஒண்ணுமே இல்ல என்று தப்பிக்க முயன்றான். நீ என்ன செய்தாய் எனக்கு தெரியும், உண்மையைச் சொல் என்றார் அவர். அப்போது அந்த இளைஞனின் கண்களில் நீர் கசிந்தது. ஐயா, நான் இந்த பூட்டை திருடிட்டேன். எனக்கு ரொம்ப பசி. அதை விற்றாவது பசியை போக்கலாம் என்று நினைத்தேன். தவறுதான், மன்னிச்சிருங்க என்றான் நடுங்கும் குரலில். அந்த சமயத்தில் வீட்டின் உரிமையாளர் வெளியே வந்தார். என்ன சத்தம் இங்கே? யார் இவன் என்று கேட்டு இளைஞனின் கையில் இருந்த பூட்டை பார்த்தவுடனே, என் வீட்டு பூட்டை திருடிவிட்டியா என்று கேட்டார். உன்னை போலீஸ்ல ஒப்படைக்கணும், கொஞ்சம் கூட பயமில்லையா? உன்னை கட்டி வச்சு உதைக்கணும் என்று கோபத்தில பேசினார். உடனே எதிர் வீட்டுக்காரர் அமைதியாக பேசினார். இந்த பையன் திருடல சார். வேறொருத்தன் திருடி ஓடும்போது இவன் அவனிடமிருந்து பூட்டை எடுத்துக்கிட்டான். நல்ல பையன் போல தெரிகிறான் என்றார். அதை கேட்ட இளைஞன் நன்றியுடன் அந்த மனிதரை பார்த்தான். கண்களில் கண்ணீர் கலந்த கௌரவம். வீட்டு உரிமையாளரின் முகத்திலிருந்த கோபம் மெல்ல கரைந்தது. இளைஞனின் தோளில் கை வைத்தார். கேள் பையா, பசிக்கு திருடுவது வழி இல்லை, உழைச்சு சாப்பிடுறதுதான் வழி. இனிமேல் இப்படி செய்யாதே. பசி மனிதனை மாற்றும், ஆனால் மனித நேயம் உலகையே மாற்றும். எதிர் வீட்டுக்கார் மனைவியும் அவனுக்கு புத்திமதி சொல்கிறார். என்ன உன் அம்மாவா நினைச்சு சொல்லுகிறேன், திருடுவது மிகப்பெரிய பாவம் என்றாள். வேலை தேடு, உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். கிடைக்கலைனா என்ன வந்து பார், நான் உனக்கு உதவி பண்றேன் என்றார் அன்போடு. இளைஞன் தலை குனிந்து நன்றி சொல்லி நடக்கிறான். அவனுக்கு பசி பாடம் சொல்லியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க நண்பர்களே.